தூத்துக்குடியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் காசநோய் இல்லா தமிழகத்திற்கான பிரச்சாரத்தின் 100வது நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கூடிய அனைவரும் காசநோய் ஒழிப்பு குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மருத்துவமனை வளாகத்திலிருந்து இந்த பேரணியை மருத்துவமனை உறைவிட மருத்துவர் டாக்டர் சைலஸ் ஜெபமணி முன்னிலையில் மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டை சாலை, திருச்செந்தூர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பேரணி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காசநோய் தடுப்பு திட்ட துணை இயக்குனர் டாக்டர் சுந்தரலிங்கம் கூறுகையில், காச நோய் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருமல், சளி இருக்கு, வெயிட் குறையுது, பசி குறையுதுனாலே அவங்க அதற்கான காரணத்தை நம்ம மருத்துவக் கல்வி மருத்துவமனையிலோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ இல்லை மனையிலோ போய் டெஸ்ட் பண்ணி ஆரம்பத்திலே நோயை கண்டுபிடிக்கும் போது நோய்க்கான பாதிப்பிலிருந்து அவங்களையும் காப்பாற்ற முடியும். ரெண்டாவது, நோயிலிருந்து மற்றவங்கள்ட்ட பரவதை தடுக்க முடியும். ரெண்டு முகமாக, தடுப்பு முகமாகவும் அவங்களை காப்பாற்றும் முகமாகவும் இந்த காசநோய் தடுப்பு திட்டம் செயல்பட்டு வருது. காசநோய் இப்போ 2015 கம்பேர் பண்ணும் போது 2024 எடுத்த படிப்படி கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 195 கேஸ் இருந்தது. இப்போ 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 130 கேஸா குறைஞ்சிருக்கு. காசநோய் தடுக்கிறதுக்கு முக்கியமானது காசநோயாளிகள் இருமுமை, தும்முமை, வாய் எச்சில் வெளியே பராம இருக்கிறதுக்கு கர்ச்சீஃபையோ இல்லை துண்டையோ மூடி இருமுறது, கண்ட இடத்துல எச்சில் துப்பாம இருக்குது, நல்லா சத்தான உணவு சாப்பிட்டு அவங்க உடம்புல பிரெயினை காக்கிறது, அதுபோக ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அதை நிப்பாட்டுறது, ஸ்மோக்கர்ஸ் அதை நிப்பாட்டுறது, இது மூலமும் காசநோய் வர்றதை நம்மளால தடுக்க முடியும். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.